Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 8 ஓட கணித பிரகாஷ் chapter number 5ல number play பண்ண போறோம். Fifth sum. I hold some pebbles, not too many. When I group them in threes, one stays with me. Try pairing them up, it simply won't do. A stubborn odd pebble remains in my view. Group them by 5, at once still around. But grouping by 7, perfection is found. More than 100 would be far too bold. Can you tell me the number of pebbles I hold? இப்போ ஒரு few pebbles இருக்கு. Grouping பண்ணும்போது 3 பண்ணும்போது என்ன வருது? Remainder 1 வருது. And next வந்து 5 group பண்றாங்க. 5 பண்ணும்போது என்ன வருது? 1 மிச்சம் இருக்கு. And next 3, 5 அதுக்கப்புறம் 7 பண்ணும்போது 0 எல்லாமே ஈவனா கரெக்டா இருக்கு, ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. இப்போ நம்ம நம்பர் ஆஃப் பெபிள்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். அதாவது 7ல வந்து குரூப் பண்ண போது ரிமைண்டர் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து 7ஓட மல்டிபிள்ஸ் தான் இருக்கும். அண்ட் என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மோர் தென் 100 would be too bold. ஸோ 100க்கு கம்மியாக இருக்கு, ஆனால் ஆல்மோஸ்ட் நியர்பை. அதாவது அந்த பெபிள்ஸ் வந்து 100ஓட கம்மியாக இருக்கு இல்ல ஈக்குவலா இருக்கு. இதுதான் நமக்கு க்ளூ கொடுத்திருக்காங்க. ஓகே, இங்க வந்து இன்னொன்னு கொடுத்திருக்காங்க. ட்ரை பேரிங் them up. பேரிங் என்ன அர்த்தம்? 2ன்னு அர்த்தம் இல்லையா? பேர்னா 2. அப்போ அவங்க 2லயும் குரூப் பண்றாங்க. ரிமைண்டர் வந்து 1 வருது. இப்போ இந்த 3 நம்பர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. 4th நம்பர்ல அது வந்து குரூப் ஆயிருக்கு. இப்போ LCM of 2, 3, 5 நம்ம கண்டுபிடிக்கலாம். LCM of 2, 3 and 5 equal to என்ன வரும்? 2, 3 and 5. 2, 3s are 6, 6, 5s are 30. So 30 is the LCM of these three numbers. நம்ம algebraic expression வந்து we can write like this: 30k plus 1. So k வந்து என்னது? 30 வந்து எத்தனை நம்ம ஆட் பண்றோமோ அது வந்து k வேல்யூ வரும். இப்போ நான் k வந்து 1 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? k equal to I take 1. அப்ப என்ன வரும்? 30 into 1 plus 1 இங்க இருக்குல்ல, அதை நம்ம ஆட் பண்ணிட்டோம். So ஆட் பண்ணா 30 into 1 30, 30 plus 1 31. இது வந்து not divisible by 7. இப்போ k வேல்யூ நான் வந்து 2 எடுத்துக்கிறேன். அப்ப என்ன வரும்? 30 into 2 plus 1. So 60, 60 plus 1 61. 61 பார்த்தா 7 டேபிள்ஸ்ல வராது. 63 தான் வரும், 61 வராது. இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து k வந்து 3 எடுத்துக்கிறேன். அப்போ 30 into 3 plus 1. 90 plus 1 91. இப்போ 91 வந்து 7ல வரும். 7 ones are 7. 2 1 7 3s are 21. 30 times வந்து we get 91. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 100 குள்ள தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் அகைன் வந்து 30 into 4 இங்க வந்து k வேல்யூ நான் 4 கொடுத்தேன்னா 30 into 4 120 வந்துரும், plus 1 121 வந்துரும். அப்போ 121 வந்து bigger than 100. 100 குள்ள இருக்க நம்பர் பாத்தீங்கன்னா நமக்கு 91 தான். The total number of pebbles is 91. So this is the answer. Therefore the total number of pebbles is 91. Sixth sum. Tathagat has written several numbers that leave a remainder of 2 when divided by 6. He claims if you add any 3 such numbers, the sum will always be a multiple of 6. Is Tathagat's claim true? இப்போ தாத்தாகிட்ட என்ன பண்றாருன்னா ஒரு 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டாரு. அது வந்து என்ன பண்றாருன்னா 6ல டிவைட் பண்ணா 2 ரிமைண்டர் வருது அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஆல்வேஸ் வந்து இந்த மாதிரி 3 நம்பர்ஸ் எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து 6ல மல்டிபிள் ஆகும், அதாவது 6ல டிவைட் ஆகும்னு சொல்றாரு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? அந்த நம்பர் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம். A number leaves 2 when divided by 6 is 6x plus 2. இதுதான் எக்ஸ்பிரஷன். The 3 such numbers are, so இதே மாதிரி we have to find 3 numbers. அப்போ 6 plus 2, 6y plus 2, 6z plus 2. இப்போ நம்ம இதெல்லாமே ஆட் பண்றோம். இப்போ என்ன வரும்? 6x plus 2 plus 6y plus 2 plus 6z plus 2. இப்போ இது எல்லாமே வந்து தனித்தனியா நம்ம எழுதிக்கலாம். 6x plus 6y plus 6z. ஸோ ஒரு ஆர்டர் எழுதிட்டோம். இப்போ இந்த 2 மட்டும் ஒரு ஆர்டர் எழுதிக்கலாம். 2 plus 2 plus 2. இப்போ இதெல்லாமே வந்து அன்லைக் டேர்ம், அப்போ நம்ம ஆட் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணலாம்? 6 காமனா எடுத்துக்கலாம். 6 into x plus y plus z. இங்க வந்து என்ன வரும்? plus இங்க வந்து 6. அகைன் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 6 காமன் எடுத்துட்டு we can write like this.
x plus y plus z. இங்கே வந்து 6 இருந்தது இல்லையா, அப்போ நம்ம இங்கே போட்டுட்டோம், plus 1 இங்கே போட்டுக்கலாம். இப்போ இந்த நம்பர் வந்து 6ல டிவைட் ஆகும். அப்போ அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். இப்போ இந்த வேரியபிள்ஸ்க்கு வேல்யூ அப்ளை பண்ணலாம். 6 into 1 plus 2. Next 6 into 2 plus 2. 6 into 3 plus 2. இப்போ என்ன வரும்? 6 into 1 6 plus 2 நமக்கு 8 வந்துரும். இங்கே plus 6 2s are 12 plus 2 14 வந்துரும். இங்கே வந்து 6 3s are 18 plus 2 we get 20. இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணலாம் நம்ம. So 14 plus 24 34. 34 plus 8 நமக்கு என்ன வரும்? 12 balance 1 4 42. So 6 7s are 42, remainder 0. So நமக்கு 6ல டிவைட் ஆகுது. அப்போ அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. 7th sum, when divided by 7 the number 661 leaves a remainder of 3 and 4779 leaves a remainder of 5. Without calculating, can you say what reminders the following expressions will leave when divided by 7? Show the solution both algebraically and visually. இப்போ நம்ம 661 வந்து 7ல டிவைட் பண்ணோம்னா அதோட ரிமைண்டர் வந்து 3 வருது. அதே if you divide this number by 7 it gives the remainder 5. இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த நம்பரே ஒண்ணு வந்து ஆட் பண்ணி கொடுத்திருக்காங்க, இங்க வந்து மைனஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அப்போ அது ரிமைண்டர் வந்து என்ன இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் திங், we are just adding the remainder and subtracting the remainder, அவ்வளவுதான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்ன பண்றோம் நம்ம? add 4779 plus 661. so ரிமைண்டர் வந்து நமக்கு என்ன? இங்க 5, இங்க வந்து 3. அப்போ when you add the remainder we get 8 total remainder. அப்ப இதோட ஆன்சர் வந்து 8, ரிமைண்டர் வந்து 8. இப்போ சொல்யூஷன் 2ல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? சேம் வேல்யூ வந்து சப்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. அப்போ ரிமைண்டர் நமக்கு என்ன வருது? இங்க 5 மைனஸ் இங்க 3. அப்ப என்ன வரும்? 5 minus 3 is 2. So the answer வந்து 2. ரொம்ப சிம்பிளான சம். கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ சம்ஸ் வந்து டிவைட் பண்ணி எதுவுமே பண்ணல, அந்த ரிமைண்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டு முறை ஆட் பண்ணி 7ல டிவைட் பண்ணா அதோட ரிமைண்டர் வந்து 8 கண்டிப்பா வரும். 8th sum, find a number that leaves a remainder of 2 when divided by 3 and a remainder of 3 when divided by 4 and a remainder of 4 when divided by 5. What is the smallest such number? Can you give a simple explanation of why it is the smallest? Let the number n. இப்போ இந்த n வந்து நம்ம 3ல டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் வந்து 2 வருது. அதே வந்து 4ல டிவைட் பண்ணோம்னா n by 4 பண்ணோம்னா ரிமைண்டர் வந்து 3 வருது. அதே வந்து 5ல டிவைட் பண்ணோம், n by 5 பண்ணோம்னா ரிமைண்டர் வந்து 4 வருது. அப்போ இந்த n வேல்யூ வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து பார்த்தா ஒரு பேட்டர்ன் வருது பாருங்க. இங்க நம்ம 3ல டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் 2 வருது. 2 is 1 lesser than 3. அதே மாதிரி 4ல டிவைட் பண்ண போது 3 வருது. ஸோ 3 பார்த்தீங்கன்னா 4ஓட 1 கம்மியா இருக்கு. இதுலயும் அது பாத்தீங்கன்னா 4 இருக்கு. அப்போ -1. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? n plus 1 equal to 3. ஸோ nல 1 ஆட் பண்ணா அது 3ல டிவைட் ஆகும். அதே மாதிரி n plus 1 ஆட் பண்ணா நமக்கு 4ல டிவைட் ஆகும். and n plus 1 ஆட் பண்ணா 5ல டிவைட் ஆகும். அந்த ஒரு நம்பர் நம்ம சொல்றோம். இப்போ நம்ம இது கூட LCM எடுத்துக்கலாம். ஸோ LCM of 2, 3 and 4 என்ன வரும்? LCM வந்து இதுல 60. அப்போ n plus 1 equal to 60. இதை நம்ம சால்வ் பண்ண போது என்ன ஆகும்? n equal to 60. இந்த 1 நீங்க மூவ் பண்ணா மைனஸ், அப்போ 1. அப்போ n value is equal to 59. So the number என்னது? 59. புரிஞ்சுதா? இப்போ 60 ஓட மல்டிபிள்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். 60 டேபிள்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் என்ன வரும்? 6ல எடுத்துக்கலாம். 60 1s are 60, 62s are 120, 63s are 180 and 64s are 240. இதுல நம்ம -1 பண்ணோம்னா we get the number. என்ன வரும்? 59. ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிடுவீங்க. இது என்ன வரும்? 119. இது வந்து 179. இது வந்து 239.
இது நம்ம 3ல சால்வ் பண்ணா நமக்கு என்ன வரும்? ரிமைண்டர் வந்து 2 வரும். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? So we'll write here. So 59 by 3. 3 ones are 3, 2, 9. 3 9s are 27, remainder 2. இப்போ இந்த 59 வந்து நம்ம 4ல பண்ணலாம். 4 ones are 4, 4 4s are 16, remainder 3. வந்துருச்சா இங்க? இப்போ நம்ம 5ல பண்ணி பார்க்கலாம். 59 by 5. 5 ones are 5, 9. 5 ones are 5, remainder 4. So solve ஆச்சா? Same way இதையும் நம்ம divide பண்ணும்போது நமக்கு அதே ஆன்சர் தான் வரும். This is the number. 59 is the smallest number.